ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ட்ரி கிச்சன் சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முகலாய் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மிளகு பொடி வந்து பார்த்திங்கன்னா அது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்ச பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட சேர்த்துப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணால் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்திங்கன்னா சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா ஊறணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்போ அந்தமாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா 1/2 hour ஊறின அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தவாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் தாளிக்க போகிறேன். இன்றைக்கி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நெய் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இது எடுத்திருக்கேன் எண்டிங் நம்பரில். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நல்லா பெரிய ஆனியனாக ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனை முடிஞ்சளவுக்கு குட்டி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு நீங்கள் ஓரளவுக்கு பிளெண்ட் பண்ண நைஸாக இந்தமாதிரி ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நம்ம நெய்யில் நல்லா வதங்கணும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த ஸ்மெல் நல்லா போகும் உங்களுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஆனியன் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஆனியனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு சிக்கனும் ஆனியனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகி சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கொழுப்பு, தண்ணி, அந்த சிக்கனோட வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வதக்கணும். ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 11 மினிட்ஸ் வந்து வதக்குனிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். உங்களுக்கு அப்போயே உங்களுக்கு தெரியும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த வாட்டரும் உங்களுக்கு அந்த கொழுப்பும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் வந்து பார்த்தா பிரியும். அந்த அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கோங்க சிக்கனை. இந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் நம்ம இந்த வெங்காயம், நெய், இந்த பொருள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறது பதில் தக்காளி பார்த்தா நம்ம தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் நல்லா வதக்கி வச்சுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி நல்லா உங்களுக்கு எண்ணெய் தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆனியனும் சிக்கன் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. அதான் பாருங்கள் சிக்கனில் இந்த கொழுப்புலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெய் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூனே போதும். இது சிக்கனில் இருக்கிற உங்களுக்கு ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமேட்டு நல்லா உங்களுக்கு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கொத்து அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கணும். இதை மொத்தத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனோட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. இதை மறக்காமல் நீங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி விட்டுட்டே இருப்போம். அப்போ தான் இந்த மிளகாத்தூள் கரம் மசாலா வாசனைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு போகும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 1/2 கப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 முந்திரி பருப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனோட பார்த்திங்கன்னா தயிரையும் முந்திரியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளறிடணும். ஏன்னா கீழே அடி பிடிக்கக்கூடாது சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா.
ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த தயிர் ஊற்றினால பார்த்திங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த டைம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா இறங்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஒரு அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனோட வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து பார்த்திங்கன்னா பெரட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா இதே மெஷர்மெண்ட்னா நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க போதும். 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இல்லை காரம் அதிகமாகனா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சிக்கன் ஆல்ரெடி வெந்துருச்சு ஓரளவுக்கு. நான் வந்து வாட்டர் வந்து எதுக்கு ஊற்றுறோன்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜூஸியாக அந்த பச்சை மிளகா வாசம் வந்து போகணும். பச்சை மிளகா பச்சையாக இப்போ தான் போட்டிருக்கோம்ல. பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் 2 கப் அளவு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தண்ணி போதும். நல்லா கிளறி விட்டுருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சிக்கன்லேருந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வெளியே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ சிம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே குக் பண்ணுங்கள். இதை சிக்கனும் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி நல்லா போட்டுருங்க. லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் உங்களுக்கு மேலே தெரியுதுங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து அப்படியே மாற்றிடுங்க, பாத்திரத்தில் மாற்றிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஜூஸியாக வந்திருக்கு. நான் இப்போ கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம இதுவாக வந்திருக்கு யூனிக்காக. நல்லா தயிர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக நல்லா உங்களுக்கு செம்ம ஜூஸியாக வந்திருக்கு. சிக்கன் போடும்போது நல்லா இருந்தது எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கமெண்ட் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணுறீங்கன்ட்டு. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்.